எதற்காக இந்த போராட்டம்? உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்னால் நமது இந்திய அரசியல் அமைப்பை இந்த இந்திய நாட்டுக்கு கொடுத்த மதிப்புக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களை மிக மோசமான விதத்தில் நமது உள்துறை அமைச்சர் மோடியின் அமைச்சரை சபையில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் மிக மோசமான விதத்தில் உச்சரிக்கப்பட்டதை எதிர்த்து கட்சிகள் ஒன்றாக இன்றைக்கு கூடலூரில் வைத்து போராட்டத்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு வரை தந்திருக்கக்கூடிய அதுபோல் துணைத் தலைவர், நமது நகராட்சியின் துணைத் தலைவர் சிவராஜ் தேவசோலா செய்தாக்கா போன்ற காங்கிரஸ் கட்சியின் சஃபி நகர தலைவர் சஃபி, அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய வாசு சார் அவர்கள், அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கனி அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர்களான புவனேஸ்வரன், மதிப்புக்குரிய சகாதேவன், அதே போல் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் மதிப்புக்குரிய கே ஆலி, இளைஞர் அணியுடைய செயலாளர் பசீர் மற்றும் முஸ்லிம் லீகினுடைய ஒப்பற்ற தலைவர் இந்திய கூட்டணி கண்டிக்கின்றோம். இந்திய கூட்டணி கண்டிக்கின்றோம். இந்திய கூட்டணி கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். வெளியேறு 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 வெளியேறு. அமித்ஷா வெளியேறு. அமித்ஷா வெளியேறு. அமித்ஷா வெளியேறு. அமித்ஷா வெளியேறு. வாழ்த்துகிறோம் 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 வாழ்த்துகிறோம். அம்பேத்கரை வாழ்த்துகிறோம். அம்பேத்கரை வாழ்த்துகிறோம். வாழ்த்துகிறோம் 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 வாழ்த்துகிறோம். அம்பேத்கரை வாழ்த்துகிறோம். அம்பேத்கரை வாழ்த்துகிறோம். அமித்ஷாவை ராஜினாமா செய். அம்பேத்கரை இழிவுபடுத்திய அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை ராஜினாமா செய். அமித்ஷாவை ராஜினாமா செய். வெல்லட்டும் 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 வெல்லட்டும். இந்திய கூட்டணி கட்சிகளே, இந்திய கூட்டணி கட்சிகளே, இந்திய கூட்டணி கட்சிகளே, இந்திய கூட்டணி கட்சிகளே, உரிமை போராட்டம் வெல்லட்டும். உரிமை போராட்டம் வெல்லட்டும். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். ஆர்எஸ்எஸ்ஸின் கைகூலி, ஆர்எஸ்எஸ்ஸின் கைகூலி. அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். ராஜினாமா செய் ராஜினாமா செய். ராஜினாமா செய் ராஜினாமா செய். அம்பேத்கரை இழிவுபடுத்திய அம்பேத்கரை இழிவுபடுத்திய அயோக்கியன் அமித்ஷாவை, அயோக்கிய அமித்ஷாவை, என்கவுண்டர் அமித்ஷாவை, என்கவுண்டர் அமித்ஷாவை, என்கவுண்டர் அமித்ஷாவை, என்கவுண்டர் அமித்ஷாவை, போலி முகத்தான் அமித்ஷாவை, போலி முகத்தை அமித்ஷாவை. ராஜினாமா செய் ராஜினாமா செய். ராஜினாமா செய் ராஜினாமா செய். உள்துறை அமைச்சர் பதவியை உள்துறை அமைச்சர் பதவி உடனடியாக ராஜினாமா செய். உடனடியாக ராஜினாமா செய். மோடியே 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 மோடியே. துரத்திவிடு துரத்திவிடு. துரத்திவிடு துரத்திவிடு. அமித்ஷாவை துரத்திவிடு. அமித்ஷாவை துரத்திவிடு. வெல்லட்டும் 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 வெல்லட்டும். வெல்லட்டும் வெல்லட்டும். வெல்லட்டும் வெல்லட்டும். இந்திய கூட்டணி கட்சிகளே, இந்திய கூட்டணி கட்சிகளே, போராட்டம் வெல்லட்டும். போராட்டம் வெல்லட்டும். ஜெய் ஜெய் அம்பேத்கர். ஜெய் ஜெய் அம்பேத்கர். ஜெய் 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 அம்பேத்கர். ஜெய் 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 அம்பேத்கர். ஜெய் ஜெய் அம்பேத்கர். ஜெய் ஜெய் அம்பேத்கர். ஜெய் 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 அம்பேத்கர். ஜெய் 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 அம்பேத்கர். வெல்லட்டும் வெல்லட்டும். வெல்லட்டும் வெல்லட்டும். இந்திய கூட்டணி கட்சிகளே, இந்திய கூட்டணி கட்சிகளே, போராட்டம் வெல்லட்டும். போராட்டம் வெல்லட்டும். போராட்டம் நீதி வேண்டி போராட்டம். கைது செய் கைது செய். கைது செய் கைது செய். அமித்ஷா
கைது செய் அமித்ஷாவை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் அமித்ஷாவை கைது செய் அமித்ஷாவை கைது செய் புரட்சியாளர் அம்பேத்கரை அவதூறு பேசி சுற்றி திரியும் உள்துறை அமித்ஷாவை கைது செய் உடனடியாக கைது செய் பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு உடனடியாக பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு உள்துறையிலிருந்து பதவி விலகு வெல்லட்டும் 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 இந்திய கூட்டணி வெல்லட்டும் வெல்லட்டும் மலரட்டும் மலரட்டும் சமூக ஒற்றுமை வளரட்டும் தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பாராளுமன்றத்திலே RSS சங்க பரிவாரினுடைய கைகூலியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்திய திருநாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றிய அரசியல் மேதை மறைந்த தலைவர் அம்பேத்கர் அவர்களை மிகவும் இழிவுபடுத்தி பேசியதை வன்மையாக கண்டிப்பதோடு அதை தட்டி கேட்ட இந்திய கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மீது பல்வேறு வழக்குகளை தொடரப்பட்டு அங்கே அந்த நாடாளுமன்ற வளாகத்திலே தள்ளுமுள் ஏற்பட்டு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காயம் ஏற்படப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி மீது 5 பிரிவிலே வழக்குகளை போடப்பட்டு அவரை கைது செய்யலாம் என்ற நோக்கத்தோடு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் மீண்டும் கங்கணி கட்டிக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உங்களிடத்திலே இந்திய கூட்டணியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக வைத்து நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து உங்கள் அமைச்சரவையிலிருந்து உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து அவரை உடனடியாக நீக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்திய நாடு முழுவதும் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியதற்கு நாடு பத்தி எறியும் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்பாரத். கூடலூர் மாநகரிலே இந்திய கூட்டணி கட்சியின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பதவி நீக்கம் செய்ய கோரியோம், அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியோம், அவரை பதவி விலக கோரியோம் நடைபெறக்கூடிய இந்த இந்திய கூட்டணி கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அனைத்து தலைவர்களே தோழர்களே திராவிட முன்னேற்ற கழக சார்பில் சாதிக்கக்கூடிய அனைத்து இந்திய முன்னணியை சேர்ந்த அரசியல் கட்சிகள் ஒன்றாக இணைந்து அமித்ஷாவால் கலங்கப்படுத்தப்பட்டிருக்கின்ற தேசத்தின் அரசியலமைப்பை உருவாக்கிய மாமேதை அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷாவை இந்திய பாராளுமன்றத்திலிருந்தும் இந்திய அரசாங்கத்தின் மந்திரி சபையிலிருந்தும் அவரை தூக்கி வெளியேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி நாடு முழுவதும் ஜனநாயக சக்திகள், மதச்சார்பற்ற அணிகள், தேசத்தின் அரசியல் அமைப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தொடர்ச்சியாக வலுவான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டம்
அது மட்டும்தான் இன்றைக்கு பாவர மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன. ஏழை மக்கள், தலித் மக்கள், அடித்தட்டு உழைப்பாளிகள், அவர்களுக்கு பக்கபலமாக நிற்கின்ற இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் அவர்களை மோடியும் அமித்ஷாவும் கேவலப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவர்களின் ஆத்திரம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் நினைத்ததெல்லாம் இந்தியாவில் நடத்துவதற்கு இந்திய பாராளுமன்றத்திலும் முடிவதில்லை, மக்கள் மன்றத்தாலும் முடிவதில்லை என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தேசத்திலே பாவ மக்களுடையதான பிரச்சனைகளை திசைதிருப்புவதற்காக, தடுப்பதற்காக இப்படிப்பட்ட புதிய செய்திகளை உருவாக்கி தேச தலைவரையும் தேசத்தையும் ஜனநாயகத்தையும் கலங்கப்படுத்துகின்றன. மோடியும் அமித்ஷாவும் தலைமையாக வந்தாலும் மதச்சார்பற்ற இந்திய முன்னணியை சேர்ந்த கட்சியை இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாத்தே தீர்வோம். அவர்கள் என்ன உண்டாயுதம் வேண்டுமானாலும் பயன்படுத்தட்டும், அதை எல்லாம் எதிர்கொண்டு மோடிக்கு எதிராக, RSS எதிராக, அவர்களின் உண்டாயுதத்திற்கு எதிராக நாட்டு மக்கள் அணி சேருவார்கள் என்பதற்குண்டான எடுத்துக்காட்டுதான் தேசம் பற்றிக் கொண்டிருக்கின்ற என்று மிக கடுமையான எதிர்ப்பு அலை இன்றைக்கு காட்டுகிறது. கூடலூர் நகரத்திலும் அம்பேத்கரின் குரலை பாதுகாப்பதற்காக மோடி அமித்ஷாவுக்கு எதிராக மக்களின் சிந்தனைகளை வளர்த்துவதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்திய கூட்டணி கட்சிகள் தன்னந்தனியாகவும் இன்றைய தினம் கூட்டாகவும் இந்த அம்பேத்கரை இழிவுபடுத்திய இந்தியாவின் உள்துறை அமைச்சர் பதவியை தவிர வெளியேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டமானது இன்னும் வரக்கூடிய காலங்களிலே பிஜேபிக்கு எதிராக, RSS எதிராக, இவர்களின் இந்துத்துவ கொள்கைகளுக்கு எதிராக சிறுபான்மையினரை அச்சுறுத்துகின்ற அவர்களின் செயல்பாடுக்கு எதிராக வலுவான ஒன்றுபட்ட இயக்கம் நாடு முழுவதும் வளரட்டும். அதை உடலூரிலும் வளர்த்துவதிலே இந்திய முன்னணியை சேர்ந்த கட்சியை இணைந்து செயல்படுவோம். அமித்ஷாவை வலுவாக கண்டிக்கின்றோம். அவரை பாதுகாக்கின்ற மோடியை கண்டிக்கின்றோம். அம்பேத்கர் புகை இன்னும் மேலோக்கி வளரட்டும், புகை ஓகட்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த இயக்கத்தை உருவாக்கிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குக்கும் அதை சேர்ந்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை உறுத்தாகி எங்களுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கட்சியின் தலைவர்களே, கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் நம்முடைய சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி அவதூறாக பேசி ரொம்ப மோசமாக இழிவுபடுத்தி பேசியுள்ளார். இதை கண்டித்து நாடு முழுவதும் இந்திய கூட்டணி கட்சிகள் பல்வேறு விதமான போராட்டம் நடத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக குடலூரில் இன்று இந்திய கூட்டணி கட்சியின் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திராவிடமணியார் தலைமையில் இந்திய கூட்டணி கட்சி இன்று போராட்டம் விடுகின்றது. நம்முடைய கோஷம் என்பது
நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் உள்துறை அமைச்சரை வெளியேற்ற வேண்டும். நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வாழ்வதற்கான சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய அரசு அந்த வார்த்தைகள் பின்வாங்க வேண்டும் என்று கோஷத்தோடு நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டம். நம்முடைய நாட்டில் 140 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், அப்படி சமூக தாழ்த்தப்பட்ட மக்கள், மேலோங்கி மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் எப்படி வாழ வேண்டும், இவர்களுக்கான அந்த வாழ்க்கை பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு எப்படியெல்லாம் வேண்டும் என்று நம்முடைய புரட்சியாளர் அந்த அரசியல் சாசனம் எழுதியுள்ளார்கள். அந்த அரசியல் சாசனத்தை இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். அதன் ஒரு எதிரொலிதான் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தது. ஆகவே வருகின்ற காலகட்டத்தில் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தை இந்திய கூட்டணி தொடர்ந்து மக்களிடம் எடுத்துச் சென்று மக்களோடு மக்களாக நின்று போராடுவோம். நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும். ஆகவே தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும். ஆகவே இந்திய கூட்டணி கட்சியின் சார்பாக கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வாயிலாக நன்றி கலந்த வணக்கத்தை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியா கூட்டணியோடு പോരാട്ടത്തിൽ പങ്കെടുക്കാൻ ഇവിടെ എത്തിയ മൂത്ത തലവർ വാസുവേട്ടനടക്കമുള്ള ഇന്ത്യ മുന്നണിയുടെ നേതാക്കളെ, സ്നേഹം നിറഞ്ഞ ഇന്ത്യ മുന്നണിയുടെ പ്രവർത്തകന്മാരെ, ഈ സമരം സംഘടിപ്പിച്ചത് ഇന്ത്യൻ യൂണിയൻ മുസ്ലിം ലീഗിന്റെ നേതൃത്വത്തിലാണ്. ഇവിടെ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് ഇന്ത്യൻ ഭരണഘടനയുടെ ശില്പി ബഹുമാനപ്പെട്ട ഡോക്ടർ അംബേദ്കർ അവர்களെ കഴിഞ്ഞ ചൊവ്വാഴ്ച നടന്ന ഭരണഘടനയുടെ 75ാം വാർഷിക ചർച്ചയിൽ അതിന് മറുപടി പറഞ്ഞുകൊണ്ട് നമ്മുടെ അമിത്ഷാ ഇന്ത്യൻ ഭരണഘടനയുടെ ശില്പിയായ ഡോക്ടർ അംബേദ്കറെ വളരെ കൊച്ചാക്കിക്കൊണ്ട് സംസാരിച്ചത്, അതിന് പ്രതിഷേധം രേഖപ്പെടുത്തിക്കൊണ്ടാണ് ഇന്ത്യയുടെ വിവിധ ഭാഗങ്ങളിൽ ഈ സമരപരിപാടി നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. അദ്ദേഹം കഴിഞ്ഞ ചൊവ്വാഴ്ച പാർലമെന്റിൽ നടത്തിയത് വളരെ മോശമായ വാർത്തകളാണ്. അദ്ദേഹത്തിന്റെ മറുപടി പ്രസംഗത്തിൽ പറഞ്ഞത് ഇന്ത്യ മുന്നിലുള്ള ആളുകൾ 24 മണിക്കൂറും അംബേദ്കർ 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 എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടാണ് ഈ പാർലമെന്റിൽ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. നാഴികക്ക് 40 വട്ടം അംബേദ്കർ എന്ന് ഉച്ചരിക്കുന്ന നിങ്ങളോട് എനിക്ക് പറയാനുള്ളത്, ഈശ്വരനാമം ഇത്രത്തോളം നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ച് ചൊല്ലിയാൽ 7 പ്രാവശ്യം നിങ്ങൾക്ക് സ്വർഗത്തിൽ പോകാം എന്നാണ് അദ്ദേഹത്തിന്റെ പ്രസംഗത്തിൽ വളരെ കൊച്ചാക്കിക്കൊണ്ട് അദ്ദേഹം സംസാരിച്ചത്. അതിന് പ്രതിഷേധം രേഖപ്പെടുത്തിക്കൊണ്ടാണ് ഈ രാജ്യത്തിന്റെ വിവിധ ഭാഗങ്ങളിൽ സമരം നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. വനുസ്മൃതി ഈ ഇന്ത്യ രാജ്യത്ത് കൊണ്ടുവരണം എന്ന് ആഗ്രഹിക്കുന്ന BJP, RSS പോലുള്ള ആളുകൾക്ക് ഇന്ത്യൻ ഭരണഘടനയുടെ വില എന്താണെന്ന് മനസ്സിലാക്കി കൊടുക്കാൻ ഇത്തരത്തിലുള്ള സമരങ്ങൾ നമുക്ക് പ്രചോദനമാകട്ടെ എന്നാണ് ഈ അവസരത്തിൽ ഞങ്ങൾക്ക് പറയാനുള്ളത്. ഇന്ത്യൻ ഭരണഘടനയെയും ഇന്ത്യൻ ഭരണഘടനാ ശില്പിയായ ഡോക്ടർ അംബേദ്കറെയും തുച്ഛമായി സംസാരിച്ച கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து தந்திருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைமை தோழர் அனிஃபா அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று தலைமை பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிற இந்தியா கூட்டணி கட்சியினுடைய அங்க வகிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திராவிடமணி அவர்களை, எனக்கு முன்னால் பேசி சென்ற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட தலைவர்களை, பங்கேற்றிருக்கிற தோழர்களை,
என்னோடு இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பங்கேற்றிருக்கிற மேனாள் மாவட்ட செயலாளர் கோவிலி பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் தோழர் சகாதேவன் அவர்களே, நகர செயலாளர் தொழில்மேகம் அவர்களே, தோழர்கள் அசரப் அவர்களே, சுரேஷ் அவர்களே, அண்ணன் சுரேஷ் அவர்களே, குருபத்தி அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாகன ஓட்டிகளே, வியாபார நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தனிவார்ந்த வணக்கத்தை பதிவு செய்து கொள்கிறேன். 4-5 தினங்களாக அம்பேத்கரை பற்றி நாடு முழுவதுமான அவருடைய பெயர் உச்சரிப்பு என்பது உண்மை முட்டும் அளவில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற அவையினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டிய பிரதமர் அவர்கள், உயர் பொறுப்பில் இருக்கிற நாட்டினுடைய உயர் பொறுப்பில் இருக்கிற ஜனாதிபதி அவர்கள், இவர்கள் எல்லாம் தாண்டி இந்த நாட்டினுடைய உயர் பாதுகாப்பு பொறுப்பில் இருக்கிற உள்துறை அமைச்சர் அவர்களால் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்து தந்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தினுடைய தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கொச்சைப்படுத்தியது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்புக்குரியவர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிறுவயது கால வரலாற்றை எவனொருவன் படித்தான் என்று சொன்னால் அவரை பற்றி யாரும் தரை குறைவாக மதிப்பிடுவதற்கு இந்த உலகத்திலே எவனும் பிறக்கவில்லை என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு பெருமை மிக்கவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த நாட்டில் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் மார்க்ஸ் அவர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் சிலைகள் இருக்கலாம். அதிலே அதிக பெரும்பான்மையான சிலைகள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தான் இந்த நாட்டில் சிலைகள் அதிகம் இருக்கிறது. நாடாளுமன்றத்தை தன் வசம் வைத்திருக்கிற நரேந்திர மோடியினுடைய RSS சங் பரிவார கும்பல்கள் அங்கே எந்த விதமான மசோதாவும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அல்லாமல் நிறைவேற்றிவிடக் கூடாது என்பதிலே கங்கணம் கட்டி செயல்படுவதற்காக தான் நாடாளுமன்றத்தை திட்டமிட்டு முடக்குவதற்காக இப்படியான சதிவேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற அவையினுடைய 75வது ஆண்டு பெருமையை பேச வேண்டிய நேரத்தில் அதை தாண்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று திட்டமிட்டு இந்த நாட்டு ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்குற வகையில் பல மசோதாக்களை கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் நீர்த்து போக செய்யும் அளவில் கடந்த காலங்களில் 146 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்து வெளியிலே துரத்துவிட்டு மசோதாக்களை நிறைவேற்றிய RSS சங் பரிவார் நரேந்திர மோடியினுடைய சதி வேலைகள் மீண்டும் இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலும் நடக்க வேண்டும் என்பதற்காக சதி வேலையை செய்து கொண்டிருப்பது நரேந்திர மோடி. உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா என்கிற நரித்தந்திர காலிகள் என்பதை உங்களுக்கு பட்ட பரிவர்த்தனமாக சொல்லுவதிலே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஐயமில்லை. ஏனென்று சொன்னால் நாட்டில் வயன்மறியலும் கடந்த காலங்களிலும் கடந்த 2 தினங்களாக இருக்கிற இந்தியா கூட்டணி இருக்கிற அனைத்து கட்சிகளும் வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். இந்த வேலை வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். உயர் பொறுப்பிலே கூடுதல் இருக்கிற அரசு பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரி சொல்லுகிறார், விடுதலை சிறுத்தைகளுடைய வெயில் மறியல் என்பது உலகிலே நடந்தது, அவர்கள் சினிமாவிலே நடிப்பதற்கு நல்ல நடிகர்கள் என்று கொச்சைப்படுத்துகிறவர் தான் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை விட வெட்கக்கேடு என்னதாக இருக்க முடியும்? உனக்கு அம்பேத்கர் போட்ட பிச்சையால் தான் நீ படித்து உயர் பொறுப்புக்கு வந்திருக்கிறாய் என்பதை உனக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி எவனாலும் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தி விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்தியோ இந்தியா முன்னணி கூட்டணி கட்சியுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தியோ எவனாலும் இந்த களத்தில் அரசியல் செய்ய முடியாது என்பதை உறுதிபட விடுதலை சிறுத்தையின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கிற இந்தியா கூட்டணி பங்கேற்கிற ஒவ்வொரு போராட்டமும் சோர்ந்து போனதாக இல்லை. செய்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடி என்கிற பிரதம அமைச்சர் நாட்டிலிருந்து பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் விடுதலை சிறுத்தைகள் இந்தியா முன்னணியுடைய கோரிக்கை. நாட்டில் உயர் பொறுப்பு உள்துறை அமைச்சர் என்பது பாதுகாப்பு உள்ளிட்ட அத்தனையும் அந்த அமைச்சரிடத்திலே தான் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். அம்பேத்கர் 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 என்று சொல்வதற்கு பதிலாக நாங்கள் வடிவமைத்திருக்கிற மனுஸ்மிருதியை வாழ்க வாழ்க என்று சொன்னால் உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் என்று சொல்கிறாரே, அது எவ்வளவு பெரிய கொச்சையான வார்த்தை. நீங்கள் யோசிக்க வேண்டாமா? இதைவிட கடுமைக்கு கைகளையும் வைத்திருக்கிற அமித்ஷாவால் இந்த நாட்டிற்கு எப்படி ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நரமாமிச காலி திண்ணைகளைப் போல இந்த நாட்டை கவ்விக்கொண்டு கவ்வி அப்பி பிடித்துக் கொண்டிருக்கிற RSS அதிகார காலியுடைய வேட்டைகளுக்கு நாம் இன்னும் பலியாக கூடாது என்பதே உங்களிடத்திலே தெரிவித்து இனி நடைபெறுகிற போராட்டம் என்பது உள்துறை அமைச்சரை வீட்டுக்கு அனுப்புவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி
நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைத்து கட்சிகள் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், நீதி வேண்டி போராட்டம், கைது செய், அமித்ஷாவை கைது செய், அமித்ஷாவை கைது செய், புரட்சியாளர் அம்பேத்கரை அவதூறு பேசி சுற்றி திரியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை உடனடியாக கைது செய். பதவி விலகு, உடனடியாக பதவி விலகு, அமித்ஷாவே பதவி விலகு. வெல்லட்டும், இந்தியா கூட்டணி வெல்லட்டும். നിറഞ്ഞ ഇന്ത്യൻ മുന്നണിയിലെ പ്രിയപ്പെട്ട നേതാക്കന്മാരെ, മതേതരത്വ ഇന്ത്യയുടെ ആത്മാവും അതിന്റെ മജ്ജയും അതിന്റെ രക്തവുമൊക്കെയായ നമ്മുടെ പ്രിയപ്പെട്ട ഭരണഘടനയുടെ ശില്പി ഡോക്ടർ അംബേദ്കർ സാഹിബ് അവർകളെ പാർലമെന്റിൽ വെച്ചുകൊണ്ട് മിസ്റ്റർ അമിത്ഷാ അവർകൾ വളരെ അപലപനീയമായ നിലയിൽ വളരെ കൊച്ചാക്കിക്കൊണ്ട് സംസാരിക്കുകയും അത് മതേതരത്വ ഇന്ത്യയിൽ അതിനെ വളരെ സന്തോഷത്തോടുകൂടി ഏറ്റെടുത്ത ഓരോരുത്തരെയും മനസ്സിൽ വലിയ സങ്കടവും അതുപോലെ തന്നെ വളരെ പ്രതിഷേധവും നിറഞ്ഞ ഒരു സംഗമമായിരുന്നു എന്ന് ഈ പ്രതിഷേധ സംഗമത്തിലൂടെ ഇവിടെ അറിയിക്കാൻ ഉദ്ദേശിക്കുകയാണ്. ഭരണഘടനയുടെ ഓരോ കാര്യങ്ങളായിക്കൊണ്ട് നിരന്തരം അതിനെ അപകീർത്തിപ്പെടുത്തിക്കൊണ്ട് ഭരണഘടനയ്ക്ക് എതിരായിക്കൊണ്ട് പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുകയും ഏക സിവിൽ കോഡ് പോലെ പൗരത്വ ബില്ല് പോലെയുള്ള ഓരോ കാര്യങ്ങൾ പറഞ്ഞുകൊണ്ട് ഭരണഘടനയുടെ ആശയങ്ങളെ ഓരോ നിമിഷങ്ങളിലും അതിനെതിരെ പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന BJP സർക്കാർ ഇന്നിതാ ഈ മഹത്തായ ഇന്ത്യയുടെ ആത്മാവായ ഭരണഘടനയെ നിർമ്മിച്ച ശില്പിയെ പോലും അപകീർത്തിപ്പെടുത്തുന്ന വിധത്തിലുള്ള പ്രവർത്തനവുമായി മുന്നോട്ട് വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഈ സന്ദർഭത്തിൽ മതേതരത്വ ഇന്ത്യയിൽ മതേതരത്വം സ്നേഹിക്കുന്ന ഓരോരുത്തരുടെയും ബാധ്യതയാണ് ഇതിനെതിരെ പ്രതിഷേധിക്കുക എന്നുള്ളത്. ഇന്ത്യൻ മുന്നണി ഇത്തരമുള്ള ഒരു പ്രതിഷേധവുമായി മുന്നോട്ട് വന്നതിൽ ഈ സംഘത്തെ വളരെയധികം അഭിമാനത്തോടുകൂടി ഇവിടെ ഞാൻ അവരെ പ്രശംസിക്കാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. ഇത്തരം ഇന്ത്യയുടെ മതേതരത്വത്തിന് കാര്യമെതിരെ പ്രവർത്തിക്കുന്നവർക്കെതിരെയും ശക്തമായ പ്രതിഷേധം ഉയർത്തുക എന്നുള്ളത് നമ്മുടെയൊക്കെ ഓരോ ഇന്ത്യക്കാരന്റെയും ബാധ്യതയാണ് എന്ന് ഉണർത്തിക്കൊണ്ട് ഈ പ്രതിഷേധത്തിലൂടെ ഇന്ത്യയുടെ മതേതരത്വത്തിനെതിരെ അതിന്റെ ഭരണഘടനക്കെതിരെ പ്രവർത്തിച്ച നമ്മുടെ അമിത്ഷായെ അത് രാജിനാമ ചെയ്യണമെന്നും അവരുടെ പദവിയിൽ നിന്ന് നീക്കം ചെയ്യണമെന്നും SKSFന് വായിക്കൊണ്ട് ആവശ്യപ്പെടുകയാണ്. ഇത്തരമുള്ള മതേതരത്വത്തിലേക്ക് ശക്തി പകരുന്ന ഇത്തരമുള്ള എല്ലാ പ്രതിഷേധങ്ങൾക്കും സമസ്ത കേരള ജമിഅത്തുൽ ഉലമയുടെയും SKSFന്റെയും എല്ലാ പിന്തുണയും അറിയിക്കുകയും ചെയ്യുന്നു. ഞാൻ നിർത്തുന്നു. നന്ദി. அமித்ஷா ராஜினாமா செய்ய கோரியும் நாட்டு மக்களிடத்திலே மன்னிப்பு கோர கோரியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திராவிடமணி அவர்களே, ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய தலைவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த அவர்கள் கை வைத்தது அமித்ஷா தொற்றிருப்பது இந்திய தேசத்துடைய நாடி துடிப்பாக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவர்கள் தொற்றிருக்கிறார்கள், நினைவுபடுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே அமித்ஷா உட்கார்ந்து பேசுகிறார் என்று சொன்னால், அமித்ஷா பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இன்றைக்கு நரேந்திர மோடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் தொட்டு வணங்கி இந்திய நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகிறார் என்று சொன்னால்
அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு இந்தியாவுடைய ஆன்மாவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய போது உலக நாட்டுடைய அரசியல் சட்டங்களை எல்லாம் ஆய்வு செய்து பார்த்தார். ஐரோப்பிய நாடுகளுடைய சட்டத்தை ஆய்வு செய்து பார்த்தார். ஐரோப்பிய நாடுகளுடைய அரச மதமாக கிறிஸ்தவம் இருக்கிறது. அந்த நாட்டில் அரச மதமாக கிறிஸ்தவம் இருந்து கொண்டிருக்கிறது. அரேபிய நாடுகளுடைய சட்டத்தை புரட்டி பார்த்தார். அந்த அரேபிய நாட்டுடைய சட்டத்திலே அந்த அரேபிய நாட்டுடைய அரச மதமாக இஸ்லாம் இருக்கிறது. தெற்காசிய நாடுகளுடைய அரசமைப்பு சட்டத்தை பார்த்தார். அந்த அரசமைப்பு சட்டத்திலே தெற்காசிய நாடுகளுடைய ரஷ்யா, சீனா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகள் அந்த நாட்டுடைய அரசமைப்பு சட்டத்தை புரட்டி பார்க்கிற போது அந்த நாட்டுடைய அரச மதமாக பௌத்த மதம் இருக்கிறது. இந்தியாவுடைய நாடி துடிப்பை புரட்டி பார்த்தார். இந்தியாவுடைய மாநிலங்களை ஆய்வு செய்து பார்த்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இந்தியா என்னவாக இருந்தது என்று ஆய்வு செய்து பார்த்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒட்டுமொத்தமாக கிளறி ஆராய்ந்து விட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். இந்திய நாடு என்பது மத சார்பற்ற நாடு என்று உருவாக்கினார். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இன்றைக்கு இந்திய நாட்டிலே ஏதோ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டார், தாழ்த்தப்பட்டவர்களுடைய தலைவர் என்கிற அளவிலே சில அறிவுஜீவிகள் முட்டாள்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய மாணவியுடைய தந்தை. அவர்கள் இந்தியாவுடைய அரசமைப்பை உருவாக்குகிற போது இந்தியா முழுவதும் ஒரே சமூகம் வாழ்ந்தது. கைபர் போலான் களவாய்கள் வழியாக வந்தவர்கள் தான் பார்ப்பனர்கள் என்று ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். அன்றைக்கு சொன்னது அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு 75 ஆண்டுகளை தொட்டும் இந்திய அரசமைப்பு சட்டம் வீரியத்தோடு கடைசி மனிதனுக்கு ஜனநாயகத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நாமெல்லாம் பேண்டு சட்டை போட்டுக் கொண்டு இன்றைக்கு படித்தவர்களாகவும் உருவாகியிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் பல்வேறு பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மீது அமித்ஷா கை வைத்திருக்கிறார். அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இன்றைக்கு இந்திய நாடு கொந்தளித்திருக்கிறது. இந்திய நாட்டை கொந்தளித்து அமித்ஷா பதவி விலகிற வரை இந்த போராட்டம் தொடரும். அதற்கு இந்திய கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையோடு இருக்கிறோம். இன்னும் சில ஜனநாயக சக்திகள் நம்மோடு இருக்கிறார்கள். ஆகவே அமித்ஷா அவர்களே மன்னிப்பு கேளுங்கள். அமித்ஷாவை ராஜினாமா செய்ய என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அனிபா உள்ளிட்ட தோழர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அருமைக்குரிய வழக்கறிஞர் மு. திராவிடமணி அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய இந்திய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளே, நாடாளுமன்றத்தில் 75வது அரசியல் சாசன சட்டத்தை பற்றி விவாதிக்கின்ற அந்த விழாவிலே நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர் பெயரை உச்சரிக்க கூடாது என்று சொல்லி ஒரு 7 முறை அம்பேத்கர் 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 சொல்லி 7 முறை சொல்லி இது ஒரு பேஷன் ஆகிவிட்டது. இதற்கு பதிலாக கடவுள் பெயரை சொன்னால் நேர சொர்க்கம் போலாம் என்று சொல்லி நமது அறிவுலக மேதை, சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கரை பற்றி ஆமுறையாக பேசியதை கண்டித்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் இதுபோன்ற போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய உடனேயே நம்முடைய மாண்பு முதல்வர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் உடனடியாக கண்டன அறிக்கையை வெளியிட்டார். மிக அருமையான அறிக்கை, சுருக்கமான அறிக்கை. பாவங்கள் செய்தவன் தான் கடவுள் பெயரை சொர்க்கத்துக்கு போக வேண்டும். நாங்கள் நாட்டு வளர்ச்சிக்காக, மக்கள் வளர்ச்சிக்காக, மக்கள் தொண்டை பற்றி பேசுகின்றோம். தொண்டை பற்றி பேசுகின்றவர்கள், மக்களை பற்றி பேசுகின்றவர்கள் அம்பேத்கர் பெயரை தான் உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணன் தளபதி அவர்கள் கடுமையாக
அமித்ஷா அவர்களை கண்டித்தார்கள். அதற்கு பிறகு அடுத்த நாள் திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தமிழ்நாடு முழுவதும் அமித்ஷாவை கண்டித்து போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி கண்டன போராட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்றது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற போராட்டங்கள். அமித்ஷா அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும், நாடாளுமன்றத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பாக அங்கே அனைத்து கட்சிகளும் இந்தியா முழுவதும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றன. என்ன காரணம்? இந்திய அரசியல் சாசன சட்டத்தை அமைத்து உருவாக்கி 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அதை நாடாளுமன்றத்திலே ஒப்படைத்து ஜனாதிபதியிடம் ஒப்படைத்து அன்று முதல் இன்று வரை ஜனவரி 26ஐ இன்றைக்கு குடியரசு நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். அதற்கு யார் காரணம் என்று சொன்னார்? அண்ணன் அம்பேத்கர் அவர்கள். அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் 32 பட்டங்களை வாங்கியவர். இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைகளிலும் படித்து பட்டம் பெற்றவர். ஆனா ஒரே ஒரு பல்கலைக்கழகத்தில் மோடி BA படிச்சுக்கன்னு சொன்னத உச்ச நீதிமன்றத்தில் ஒருத்தர் கேஸ் போட்டான். நீ எந்த காலேஜ்ல எத்தனாவது வருஷம் BA பட்டம் வாங்கின பெட்டிஷன் போட்ட உடனேயே அவனுக்கு 30,000 ஃபைனை போட்டு அபராதத்தை போட்டு அந்த மனுவை தள்ளுபடி செய்யக்கூடிய அளவிலே அண்ணன் அம்பேத்கர் படிக்கவில்லை. அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் 32 பட்டங்கள். எத்தனை யூனிவர்சிட்டி படிக்கிற? BA பாம்பே யூனிவர்சிட்டி, MA கொலம்பியா யூனிவர்சிட்டி, PhD கொலம்பியா. கொலம்பியா எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்க கொலம்பியா, இந்தியாவில் இல்ல. BSc லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ், பாரிஸ்டர் அட் லா லண்டன்ல. LLD கொலம்பியா யூனிவர்சிட்டி, LLD உஸ்மானியா யூனிவர்சிட்டி, LLD நாக்பூர் யூனிவர்சிட்டி, LLD கொலம்பியா யூனிவர்சிட்டி, BSc லண்டன் யூனிவர்சிட்டி, LLD மைசூர் யூனிவர்சிட்டி, LLD ஆஸ்திரேலியா சிட்னி யூனிவர்சிட்டி, டி லிட்ரேச்சர். அது கிட்டத்தட்ட 19 டி லிட்ரேச்சர் வாங்கிட்டார். டி லிட்ரேச்சர் பட்டம். இந்தியாவிலேயே அவர் யூனிவர்சிட்டியில எந்த யூனிவர்சிட்டியிலும் வாங்காத யூனிவர்சிட்டி இல்ல. அப்பேற்பட்ட அறிவுலக மேதை, அறிவு பேரரசன், அறிவு பேராசான் அப்பேற்பட்ட அண்ணன் அம்பேத்கரை பார்த்து இந்த மோடியும் அமித்ஷாவும் இந்த வகையராக்கள் இன்றைக்கு அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள், கேவலப்படுத்தி இருக்கின்றார்கள். அமித்ஷாவை என்ன சொன்னார்? அம்பேத்கர் பேரை சொல்வதை விட்டு கடவுள பேரை சொல்லுங்கள், இது பேசினாய் விட்டது என்று சொல்லி நாடாளுமன்றத்திலே அது விவாதம் நடக்கின்ற அந்த நேரத்தில் கூறுகிறார் சொன்னார். எவ்வளவு குழுப்படுத்த கூட்டம் அங்கே அமர்ந்திருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டித்துதான் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மானமுள்ள சூடு சொரணையுள்ள, இன்னும் சொல்ல போனால் கல்வியறி பெற்றிருக்கூடிய அமைச்சர்களாக இருந்தால், மத்தியிலே உண்டியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால், சூடு சொரணைகளாக இருந்தால் இன்னும் ராஜினாமா பண்ணியிருக்கணும். ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் என்று சொன்னால் அவருடைய கொள்கை எப்படி? ஒரு பக்கம் அம்பேத்கருக்கு நல்ல திட்டங்கள் செய்ய என்று சொல்லி அவருடைய உருவச்சிலையை திறப்பது, பல்கலைகளை திறப்பது என்று சொல்லிக் கொண்டு மற்றொரு புறம் அம்பேத்கருடைய பெயரை இருக்கடிப்பு செய்கின்ற அந்த வேலையை டபுள் ஆக்ஷன் இன்றைக்கு மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை கண்டித்துதான் இன்றைக்கு இந்திய கூட்டணி சார்பாக கூடலூரில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கூடலூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக சார்பில் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா உடனே ராஜினாமா செய்ய வேண்டும், வன்மையாக கண்டிக்கிறோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இன்னும் தொடர்ந்து இது போன்ற போராட்டங்கள் நடக்கும் என்று கூறிக்கொண்டு அண்ணன் அம்பேத்கர் புகழ் வாழ்க, அண்ணன் அம்பேத்கர் புகழ் இந்த கடல் உள்ளவரை, இந்த மண் உள்ளவரை, இந்த விண்ணுள்ளவரை வாழ்வாங்கு வாழ்க வாழ்க என்று ஒன்றிய திமுக சார்பில் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நடத்தை பற்றி மோசமாக பேசியும் ஏராளமாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து இந்த இந்தியா கூட்டணி நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் கூடலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திராவிடமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்போடு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஹனீஃப் அவர்களே, நான் சார்ந்திருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வட்டார தலைவர் ஹம்சா அவர்களே, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் சயீது முகமது அவர்களே, நெல்லியாலம் நகர தலைவர் ஷாஜி அவர்களே, நகரத்துடைய இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட வயதாக இருக்கக்கூடிய ஒரு பல்வேர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களும் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அம்பேத்கர் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பற்று. அமித்ஷா அவர்கள் அண்ணன் யாக்கத்தில் இவர்கள் சொன்னது போல, அண்ணனோட பேர் விட்ட நினைக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் யாக்கத்தில் அவர்களே, நகரத்தினுடைய செயலாளர் இளஞ்சலியன் பாபு அவர்களே, அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா நேரம் குறைஞ்சு வரும்போது பல்வேறு இடங்கள் என்ன வர 200-300 பேருக்கு மேல இருந்தாங்க.
அப்படியே குறைஞ்சே பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் இருக்கு. தலைமை வரை வரும்போது நம்ம வந்துட்டு இல்ல தலைவரே என்னென்ன தலைமை வரை வரும்போது எல்லாருமே நிற்கணும். தயவு செய்து அங்க இருக்கக்கூடியவங்க காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. மூத்த தலைவர் எல்லாம் இருக்காங்க, வாங்க கொஞ்சம் வாங்க. ஆனால் யாகத்தில் இவர்கள் சொன்னது போல 1950ஆம் ஆண்டு அது துவங்கப்பட்டு ஜனவரி 26ஆம் நாள் நம் குடியரசு நாளாக கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் அதை கொச்சைப்படுத்தும் விதத்திலே அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது அனைவருக்கும் வேதனை அளிக்கின்றது. ஒன்று மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சொன்னார் 7 முறை அப்படிங்கிற மாதிரி 6 முறை அம்பேத்கர் 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 என்று நீ 1000 முறை நீ உச்சரித்தாலும் நீ சொன்னது போல பகவான் பெயரை நீ சொன்னால் நீ சொர்க்கத்துக்கு சென்று விடுவாய் என்று சொல்லுகின்றாயே. ஒரு காலகட்டத்தில் 2002 நடைபெறக்கூடிய அந்த வன்கொடுமை சம்பவிலே ஒரு சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய 3000 பேர் கொல்லப்பட்ட கூட நேரத்திலே கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த சிசுவை எடுத்து எரித்தந்த காட்சி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒருபோதும் மறந்துவிட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஓடி ஒளிந்து நாட்டை விட்டு ஓடிய ஒரு எப்படி சொல்ல அப்படின்னு அமித்ஷா அவர்கள் நாட்டை விட்டு ஓடியவர்கள் என்று இந்த உள்துறை அமைச்சராக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஹோம் மினிஸ்டராக இப்போ நீங்கள் இருப்பீங்க. இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களிலே மக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பாடம் வகுத்து நீங்க உங்க ஹோம்ல உங்க வீட்டுல கூட நீங்க மினிஸ்டரா இருக்க முடியாது. நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பல்வேறு பல்கலைக்கழகத்தில் அவர்கள் படித்துவிட்டு பட்டம் பெற்றவர்கள். நீங்கள் புத்தி சொல்ல வந்திருக்கின்றீர்களா? படிக்காத ஒரு மேதை ஆட்சிக்கட்டிலே அமர்ந்து கொண்டு தான் தலைவன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இருவரும் ஒன்றாக ஒருத்தர் வந்து உள்துறை அமைச்சர், ஒருத்தர் வந்து பிரதமர், இவர்கள் இருவரும் ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சொன்னது போல, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல முதல் குரல் அவருடைய குரலாக இருக்கும் என்பதையும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இதே போன்ற போராட்டங்கள் நீங்கள் பதவி விலகவில்லை என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் நாங்கள் எச்சரிக்கின்றோம். இதே போல் ஒரு ஆர்ப்பாட்டம், இதே போல் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நாங்கள் நடத்துவோம் என்று நேரத்தின் அருமையை கருதி ஒரே வார்த்தையில் நான் முடித்துக் கொள்கின்றேன். അനേവർക്കും വണക്കം, നന്ദി, ജയ് ഹിന്ദ്. പ്രതിഷേധ പരിപാടിയുടെ ബഹുമാന്യനായ അധ്യക്ഷൻ അനീഫ് അവர்களே, ഈ പരിപാടിയിൽ അധ്യക്ഷനായിരിക്കുന്ന നമ്മുടെ മുൻ MLA ദ്രാവിഡമണി അവர்களே, മറ്റും ഇന്ത്യ കൂട്ടണിയുടെ നേതാക്കന്മാരെ, ഈ പരിപാടിയിൽ പങ്കെടുത്തുകൊണ്ടിരിക്കുന്ന നല്ലവരായ ജനാധിപത്യ വിശ്വാസികളെ, നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ആദ്യമായി അഭിവാദനങ്ങൾ അർപ്പിക്കുകയാണ്. ഈ പരിപാടിയുടെ ഉദ്ദേശത്തെക്കുറിച്ച് എന്റെ മുമ്പ് സംസാരിച്ച എല്ലാവരും വളരെ വ്യക്തമായി നിങ്ങളോട് പറയുകയുണ്ടായി. ഇന്ത്യയുടെ ഭരണശില്പി അംബേദ്കർ അവരുടെ പാർലമെന്റിൽ വെച്ച് വളരെ മോശമായി ചിത്രീകരിച്ച ഇന്ത്യയുടെ ഇന്നത്തെ അഭ്യുദയ മന്ത്രി അമിത്ഷാക്കെതിരായി ഇന്ത്യയിലുടനീളം നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന പ്രതിഷേധ പരിപാടിയുടെ ഒരു ഭാഗമായിക്കൊണ്ടാണ് ഇന്ന് ഗൂഡല്ലൂരിലും ഇത്തരം ഒരു പരിപാടി സംഘടിപ്പിച്ചിരിക്കുന്നത് എന്ന് നമുക്കറിയാം. അമിത്ഷാ എന്ന് പറയുന്ന വ്യക്തി നമുക്കറിയാം ജനാധിപത്യത്തിൽ വിശ്വസിക്കുന്ന ആളല്ല, അതേപോലെ തന്നെ മതേതരത്തിൽ വിശ്വസിക്കുന്ന ആളല്ല. അതുകൊണ്ട് തന്നെയാണ് അദ്ദേഹത്തിന് അംബേദ്കർ എന്ന് പറയുമ്പോൾ, അംബേദ്കറുടെ പേരുകൾ പറയുമ്പോൾ അത് കേൾക്കാനുള്ള മാനസിക അവസ്ഥയിൽ അല്ല അദ്ദേഹം ഉള്ളത് എന്ന് നമുക്ക് നന്നായിട്ടറിയാം. ഇതിന്റെ പ്രത്യേകത എന്താണെന്ന് വെച്ചാൽ, ഈ പരിപാടിയിൽ പങ്കെടുത്തിരിക്കുന്ന ഞങ്ങൾക്ക് പറയാനുള്ളത്, ഇന്ത്യയുടെ ഭരണഘടനാ ശില്പിയെ കുറിച്ചുള്ള ചർച്ചയിൽ, അതും പാർലമെന്റിൽ, ജനാധിപത്യത്തിന്റെ ശ്രീകോവിൽ എന്ന് പറയുന്ന പാർലമെന്റിൽ വെച്ച് അമിത്ഷാ അംബേദ്കറെ മോശമായി ചിത്രീകരിച്ചു എന്ന് പറഞ്ഞാൽ അദ്ദേഹം ജനാധിപത്യത്തിലും അതേപോലെ തന്നെ മതേതരത്തിലും വിശ്വസിക്കുന്നില്ല. മതേതരത്തിനെതിരായിട്ടും ജനാധിപത്യത്തിന് എതിരായിട്ടും അദ്ദേഹം പ്രവർത്തിച്ച ചരിത്രം, അദ്ദേഹത്തിന്റെ ചരിത്രം മനസ്സിലാക്കി നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. ഇതിന് ശക്തമായിട്ടുള്ള പ്രതിഷേധം ഉയർന്നു വരേണ്ടതായിട്ടുണ്ട്. ഇന്ത്യയിലുടനീളം പ്രതിഷേധങ്ങൾ സംഘടിപ്പിച്ചുകൊണ്ട് ഇന്ത്യ മുന്നണിയും അതേപോലെ തന്നെ മതേതര ജനാധിപത്യ വിശ്വാസികളും ഇന്ന് ശക്തമായ നിലയിൽ നിലകൊള്ളുന്നു എന്നുള്ളത് നമുക്ക് കാണുന്നത് വളരെ സന്തോഷകരമാണ്. അതിന്റെ ഭാഗമായിക്കൊണ്ട് ഇന്ന് ഗൂഡല്ലൂരിൽ ഇത്തരം ഒരു പരിപാടി സംഘടിപ്പിച്ച സംഘാടകർക്ക് ഒരു ജനാധിപത്യ വിശ്വാസി എന്നുള്ള നിലക്കും ഇന്ത്യൻ നാഷണൽ കോൺഗ്രസിന്റെ ഒരു ചെറിയ പ്രവർത്തകൻ എന്നുള്ള നിലക്കും ആർദ്രമായ അഭിവാദനങ്ങൾ അർപ്പിച്ചുകൊണ്ട് ഈ പരിപാടിയിൽ പങ്കെടുത്ത എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി ഇന്ത്യൻ നാഷണൽ കോൺഗ്രസിന്റെ പേരിൽ നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊണ്ട് എന്റെ വാക്കുകൾ അവസാനിപ്പിക്കുന്നു. നന്ദി, നമസ്കാരം, ജയ് ഹിന്ദ്. என்று சொல்லக்கூடிய அவர் சிற்பி மட்டுமல்ல, இன்றைக்கு நாமெல்லாம் இந்திய மக்கள்
அதாவது உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு இந்திய நாடு. அந்த ஜனநாயகத்தில் இருக்கின்ற மக்கள் இன்று உரிமையோடு அனைத்து உரிமைகளையும் பெற்று வாழ்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணமானவர் இந்திய அரசியல் மேதை, இந்திய அரசியல் சபை ஏற்படுத்திய, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்திய மேதை, அவருடைய சிற்பி அம்பேத்கர் தான். அதனால்தான் அவருக்கு இந்த அளவுக்கு இயற்கையாகவே என்று அமித்ஷா சொன்னது, அதாவது அது காங்கிரஸை பார்த்து மட்டும்தான் சொன்னார். இந்த மாதிரி நீங்க அம்பேத்கர் 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 என்று சொல்லுகின்றீர்களே, அதற்காக கடவுளை தரிசியாக சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையில் யார் கடவுள் என்றால் அம்பேத்கர் தான் இந்திய மக்களின் கடவுள். அதைதான் அவர் சொல்லியிருக்கிறார், அதைதான் சொல்ல வைத்திருக்கிறது அந்த இந்திய நாடாளுமன்றத்திலே. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு உன்னத தலைவர், அவரை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு இழிவுபடுத்தும் நோக்கத்தில் தான், அதாவது எந்த சட்டத்திற்கும் இழிவுபடுத்தும் நோக்கத்தில் தான் மோசமான மோடி அரசாங்கத்தினுடைய கொடிய அராஜகத்தினுடைய குரல் இந்த நாட்டை துண்டாடுவதற்காக, திட்டங்களை தீட்டுவதற்காக மிகப்பெரிய அளவிலே இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த நாட்டை கட்டமைத்த, இந்த நாட்டினுடைய இறையாண்மையை கட்டமைத்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இழிவுபடுத்தி வார்த்தைகளை அள்ளி வீசியிருக்கிறார். இது கண்டனத்திற்குரியது. அதாவது ஒரு நாட்டினுடைய தலைவர் இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கர் மட்டும் நமக்கு கிடைக்காமல் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்தியாவுக்கு வழங்காமல் இருந்தால் இன்றைக்கும் நாம் அடிமைகள் தான். அன்று வெள்ளையிடத்திலே அடிமைகளாக நாம் இருந்தோம். இன்றைக்கு பார்ப்பனர்களும் உயர் சாதியினர்களுக்கு அடிமைகளாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் வகுத்துக் கொடுத்த அந்த அரசியல் அமைப்பு சட்டம் நம்மை இன்றைக்கு இந்த அளவிற்கு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அதே போல பல இடங்களிலும் நம்முடைய சராசரியான தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமுதாயம் குரலாக இருக்கக்கூடிய அந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். இந்த தேசம் எப்போதும் இறையாண்மை கொண்ட தேசமாக இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தின் மூலமாக இன்றைக்கு எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை இந்த மக்கள் இன்றைக்கு புரிதலோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள். இவர்களை சும்மா விட்டால் ஆகாது என்பதற்காக இந்த அமித்ஷா போன்ற கயவர்கள், என்னை பொறுத்தளவில் அவர்கள் கயவர்கள் தான். ஏனென்றால் நேர்மையாக வாக்கு சேகரித்து வாக்குகளை பெற்றிருந்து நாட்டை பிடித்திருந்தால் பரவாயில்லை. இவர்கள் எந்திரத்தின் மூலமாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நேர்மையான அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய இந்த வாக்குகளை எல்லாம் அவர்கள் பெற்று இந்த நாட்டை ஆளவில்லை. இன்றைக்கு மோசமான இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை நீங்கள் இந்த நாட்டில் ராஜினாமா செய்ய வேண்டும். உங்கள் பதவியை நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். நீங்கள் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற வேண்டும். டாக்டர் அம்பேத்கருடைய கரம் இந்தியா அழியும் வரை, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையோடு இருக்கும் வரை அம்பேத்கருடைய புகழ் என்றென்றும் ஓங்கி இருக்கும் என்று கூறிக்கொண்டு, அமித்ஷா ஒழிக என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ദ്രാവിഡ മന്നൻ അവர்களுം നീലഗിരി ജില്ലാ മുസ്ലിം ലീഗിന്റെ ജനറൽ സെക്രട്ടറി വി കെ ഹനീഫ സാഹിബ്, മുസ്ലിം ലീഗിന്റെ ക്ഷണം സ്വീകരിച്ച് ഈ വേദിയിൽ സമിതി പ്രതിഷേധ സമര പരിപാടികൾ സംബന്ധിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന വാസുവേട്ടൻ, അതുപോലെ തന്നെ വിടുതല സ്ത്രീ കക്ഷിയിൽ ഇന്ത്യ രാജ്യത്തെ 145 കോടി ജനതകളിൽ നിന്ന് പ്രതിഷേധത്തിന്റെ ഭാഗമായിട്ട് ഇന്ത്യയുടെ വിവിധ പ്രദേശങ്ങളിൽ സമരത്തിന്റെ പാതയിലായിരിക്കുകയാണ്. എന്തിനാണ് സമരം എന്നുള്ളത് വളരെ പ്രക്ഷുബ്ധമായി ഇവിടെ പ്രതിപാദിക്കപ്പെട്ടു. ഇവിടെ സമരം എന്ന് പറയുന്നത് ഈ രാജ്യത്തിന്റെ ലോകത്ത് ഒരു രാജ്യത്തിനും അവകാശപ്പെടാൻ കഴിയാത്ത ഒരു ഭരണഘടന നിർമ്മിക്കപ്പെട്ട, ഒരു ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ ഭരണഘടനയ്ക്ക് അധിഷ്ഠിതമായി പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ഇന്ത്യ എന്ന മഹത്തായ രാജ്യത്തിന്റെ
ഭരണഘടനയ്ക്ക് രൂപം നൽകിയ അതിന് നേതൃത്വം കൊടുത്ത അംബേദ്കർ എന്ന് പറയുന്ന മഹാമനീഷിയെ ഇന്ത്യയുടെ ജനാധിപത്യത്തിന്റെ കോവിൽ എന്ന് പണ്ഡിറ്റ് ജവഹർലാൽ നെഹ്റു വിശേഷിപ്പിക്കപ്പെട്ട ഇന്ത്യയുടെ പാർലമെന്റിന്റെ അകത്ത് വെച്ചിട്ട് വളരെ മോശമായ പദങ്ങൾ ഉപയോഗിച്ച് അവഹേളിച്ച ഇന്ത്യയുടെ ആഭ്യന്തരമന്ത്രി അമിത്ഷായുടെ നെറികെട്ട സംസാരത്തിൽ പ്രതിഷേധിച്ചുകൊണ്ടാണ് ഇന്ത്യ എന്ന രാജ്യത്തെ മുഴുവൻ ജനങ്ങളും ഇന്ന് പ്രതിഷേധത്തിന്റെ ഭാഗമായി തെരുവിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇവിടെ ഒരു കേവലം ഒരു വാക്കുപിഴവ് കൊണ്ട് ഇന്ത്യയുടെ ആഭ്യന്തരമന്ത്രി അമിത്ഷാ ഒരു വാക്കുപിഴവ് കൊണ്ട് സംഭവിച്ചതല്ല ബഹുമാനപ്പെട്ട അംബേദ്കർക്കെതിരെയുള്ള ഒരു പദപ്രയോഗം എന്നുള്ളത്. ഒരു കൃത്യമായ അജണ്ടയുടെ ഭാഗമായിട്ടാണ് അമിത്ഷാ ഇന്ത്യയുടെ പാർലമെന്റിൽ അംബേദ്കർക്കെതിരെ ഒരു നിലപാട് എടുത്തിട്ടുള്ളത് എന്നുള്ളത് കൃത്യമായ ഒരു അജണ്ടയുടെ ഭാഗമായിട്ടുള്ളതാണ്. സവർണ മേധാവിത്വ മേലാളന്മാർക്ക് ഘോഷാന പാടുന്ന സംഘപരിവാറുകാരുടെ കൃത്യമായ അജണ്ടയുടെ ഭാഗമായിട്ടാണ് അമിത്ഷാ പാർലമെന്റിൽ അംബേദ്കർക്കെതിരെ ഒരു പ്രസ്താവന നടത്തിയിട്ടുള്ളത്. നമുക്കറിയാം, അംബേദ്കറെ കുറിച്ച് നിങ്ങൾ ഇപ്പോൾ പറയേണ്ടതില്ല. കൂടുതൽ ആളുകൾ മനസ്സിലാക്കുന്നത് അംബേദ്കർ എന്ന വലിയ മനുഷ്യരെ ഇന്ത്യയുടെ ഭരണഘടന രൂപീകരിക്കാൻ വേണ്ടി നേതൃത്വം കൊടുത്ത ഭരണഘടനാ ശില്പി എന്ന നിലക്കാണ് എങ്കിൽ അതിന്റെ അപ്പുറത്ത് എന്ന് പറയുന്നത് അംബേദ്കർ എന്ന് പറയുന്നത് ഈ രാജ്യത്തിലെ പാവപ്പെട്ട ദളിത് പിന്നോക്ക വിഭാഗ ജനങ്ങളോ, ഈ രാജ്യത്ത് അടിച്ചമർത്തപ്പെട്ട പാവപ്പെട്ട ജനങ്ങളോ കൊളോണിയൽ കാലഘട്ടങ്ങളിൽ തൊട്ടിടാത്തവനും തീണ്ടിടാത്തവനുമായിട്ട് മാറ്റി നിർത്തപ്പെട്ട ഒരു സമൂഹത്തെ ഈ രാജ്യത്തിന്റെ മുഖ്യധാരയിലേക്ക് കൈപ്പിടിച്ച് കൊണ്ടുവരാൻ വേണ്ടി ജീവിതം ഒഴിഞ്ഞുവെച്ച ഒരു രാഷ്ട്ര നിർമ്മിതിയായ അംബേദ്കർ, ആ അംബേദ്കർ അവഹേളിക്കുക എന്ന് പറയുമ്പോൾ ഈ രാജ്യത്തിലെ പാവപ്പെട്ട ദളിതുകള് ഒരു കാരണം അപ്പുറത്തുള്ള ഒരു സവർണ നേതാവ് വരുമ്പോൾ ഒരു താഴ്ത്തപ്പെട്ട ജനവിഭാഗത്തിൽപ്പെട്ട ഒരു വിഭാഗക്കാരനോ അത് അവർ വരുന്ന വഴിക്ക് പോലും കിലോമീറ്ററുകൾ അപ്പുറത്ത് മാറി നിർത്തപ്പെടേണ്ട ഒരു അവസ്ഥയിലുണ്ടായിരുന്ന ഒരു ദളിത് വിഭാഗങ്ങളോ, ദളിതിന് കഞ്ഞിക്കുമ്പിളിൽ എന്ന് പറയുന്നത് പോലെ ഇവിടെയുള്ള സവർണ മേധാവികളുടെ മുമ്പിൽ പോകുമ്പോൾ ദളിതിന് തന്റെ വീടിന്റെ പറമ്പിൽ പോയിട്ട് കുഴി കുത്തിയിട്ട് അതിന് ഭക്ഷണം വെച്ച് അതിന് കഞ്ഞി വിളമ്പി കൊടുക്കുന്ന ഒരു കാരണമായി തൊട്ടിടാത്തനും തീണ്ടിടാത്തനുമായിട്ട് ഈ രാജ്യത്തിലെ ദളിത് വിഭാഗത്തിലെ സവർണ മേധാവികള് മറ്റൊരു ഭാഗത്തേക്ക് വലിച്ചു നിർത്തപ്പെടുമ്പോ അവർ ഈ രാജ്യത്ത് തൊട്ടിടാത്തനും തീണ്ടിടാത്തനുമായിട്ട് മാറ്റി നിർത്തപ്പെടേണ്ടവല്ല. അവൻ ഈ രാജ്യത്തിന്റെ മുഖ്യധാരയിൽ ഒരു മനുഷ്യൻ എന്ന നിലക്ക് അവനും എല്ലാ അവകാശങ്ങളുമുള്ള ഓരോ സാധനങ്ങളുടെ ജാതിയുടെ പേരില്, മതത്തിന്റെ പേരില്, ഭാഷയുടെ പേരില് മനുഷ്യൻ അകത്ത് നിർത്തപ്പെടാനുള്ളതല്ല. മനുഷ്യന്റെ മുഴുവൻ ആളുകളുടെ രക്തം ഒരു ചോപ്പാണെങ്കിൽ ഈ രാജ്യത്തിലുള്ള ദളിതുകളും ഈ രാജ്യത്തിന്റെ മുഖ്യധാരയിൽ കടന്നു വരേണ്ടവരാണ് എന്ന ഒരു ശക്തമായ സന്ദേശം കൊടുത്ത് ദളിതുകളുടെ ഉന്നമനത്തിനു വേണ്ടി ഈ രാജ്യത്തിന്റെ സ്വതന്ത്ര സമര പോരാട്ട കാലഘട്ടങ്ങളിൽ പദപുരുത്തിയ അംബേദ്കർ എന്ന് പറയുന്നത് സവർണ മേധാവിത്വങ്ങൾക്ക് അടിമപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന സംഘപരിവാറുകൾക്ക് എന്നും ഒരു കണ്ണിലെ കരടായിരുന്നു. ആ അംബേദ്കറെ ഈ രാജ്യത്ത് അവഗണിച്ചത് എന്ന് പറയുമ്പോൾ ഈ രാജ്യത്തുള്ള ദളിത് പിന്നോക്ക വിഭാഗത്തിനെതിരെ ശക്തമായ ഒരു നിലപാടിന്റെ ഭാഗമായി കൊണ്ട് തന്നെയാണ് സംഘപരിവാറുകാരനായ അമിത്ഷാ ഇന്ത്യയുടെ പാർലമെന്റിൽ അംബേദ്കർക്കെതിരെ പ്രസ്താവന നടത്തിയിട്ടുള്ളത് എന്ന് നാം മനസ്സിലാക്കാൻ നമുക്ക് കഴിയും. മറ്റൊരു ഭാഗം എന്ന് പറയുന്നത് ഇന്ത്യ എന്ന രാജ്യത്തിന്റെ ഭരണഘടനയാണ്. ഇന്ത്യ എന്ന രാജ്യത്തിന്റെ ഭരണഘടന എന്ന് പറയുന്നത് ഞാൻ സൂചിപ്പിച്ചതുപോലെ ലോകത്തൊരു രാജ്യത്തിനും ഇത്തരം ഒരു ഭരണഘടന ഒരു രാജ്യത്തിനുമില്ല. ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ ജനാധിപത്യ രാജ്യമെന്ന് പറയുന്ന അമേരിക്ക എന്ന രാജ്യത്തിനില്ല. അവിടേക്ക് 99% ഒരു മതത്തിൽ വിശ്വസിച്ചുകൊണ്ടുള്ള ഒരു ജനതയാണ് അവിടെ ജീവിക്കുന്നത് എങ്കിൽ നാം മനസ്സിലാക്കുക, ഇന്ത്യ എന്ന രാജ്യത്തിന്റെ ഭരണഘടനയെ വ്യത്യസ്തമാക്കുന്നത് ഇന്ത്യയിൽ 1000 മതങ്ങളും സംസ്കാരങ്ങളും പാരമ്പര്യങ്ങളും ഭാഷകളുമായ രാജ്യം. ഹിന്ദു, മുസൽമാനും ക്രൈസ്തവനും ബുദ്ധനും ജൈനനും അതുപോലെ സിഖുകാരെന്നൊന്നും വേണ്ട, ഒരുപാട് മതങ്ങളുള്ള ഒരു രാജ്യം, അതുപോലെ അതിലപ്പുറത്ത് ഭാഷകളുടെ രാജ്യം, ഒരുപാട് സംസ്കാരങ്ങളുടെ രാജ്യം. ഇന്ത്യയിലുള്ള ഹിന്ദു മതത്തിൽ തന്നെ ഒരുപാട് സംസ്കാരങ്ങളാണ്. ഇത്തരമുള്ള സംസ്കാരങ്ങളെയും ഭാഷകളെയും മതങ്ങളെയും ഒക്കെ ഒരു മാലകൾ കോർത്ത മുത്തുമണി പോലെ ഇന്ത്യ എന്ന രാജ്യമെന്ന ഇന്ത്യ എന്ന 140 കോടി ജനതയെ ഒരൊറ്റ രാജ്യത്തിന്റെ കീഴിൽ ഒരു ഭരണഘടനയ്ക്ക് കീഴിൽ അണിനിരത്താൻ കഴിഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ അതുകൊണ്ട് തന്നെയാണ് ഇന്ത്യ എന്ന രാജ്യത്തിന്റെ ഭരണഘടന ലോകത്തിന്റെ നിലവിൽ നിൽക്കുന്നത്. ആ ഭരണഘടന എന്ന് പറയുന്നത് സംഘപരിവാറുകാരുടെ അജണ്ടക്ക് ഏറ്റവും വിഘാതമാണ് എന്നുള്ളത് ഓർക്കപ്പെടേണ്ടതുണ്ട്. കാരണം ഇവിടെ സൂചിപ്പിച്ചു മനുസ്മൃതി എന്ന് പറയുന്ന അവർ തങ്ങളുടെ ആ മനുസ്മൃതിയെ ഇന്ത്യയുടെ ഭരണഘടന ആക്കാൻ വേണ്ടി വെമ്പൽ കൊള്ളുന്ന നരേന്ദ്രമോദിയുടെ നേതൃത്വത്തിലുള്ള അമിത്ഷായുടെ നേതൃത്വത്തിലുള്ള ഈ ഭരണകൂടം ഈ ഇന്ത്യയുടെ ഭരണഘടന ഇരുത്തിയെങ്കിൽ മാത്രമേ തങ്ങൾക്കതിലേക്ക് പോകാൻ കഴിയൂ എന്നുള്ളതുകൊണ്ട് അതിനെതിരെ ഒരു പ്രസ്താവന നടത്തി ഈ ഭരണഘടനയെ തകർക്കാൻ വേണ്ടിയിട്ടുള്ള ഒരു പദ്ധതിയുടെ ഭാഗമായിട്ട് തന്നെയാണ് ആദ്യമെന്ന നിലക്ക് ഇതിന്റെ ശില്പിക്കെതിരെ തിരിയുക എന്നുള്ളത്. അത് അനുവദിച്ചു കൊടുക്കുന്ന ഒരു പ്രശ്നമില്ല എന്ന് ഇന്ത്യയിലെ 145 കോടി ജനതയെ പ്രതിനിധീകരിക്കുന്ന 145 കോടി ജനത
രൂപീകരിക്കുന്ന 29ഓളം രാഷ്ട്രീയ സംഘടന ഒരുമിച്ച ഇന്ത്യ മുന്നണി എന്ന് പറയുന്ന ഇവിടെ നേതൃത്വം കൊടുക്കുന്ന ഇന്ത്യ മുന്നണി എന്ന ഈ സംഗമം ഇവിടെ ഇന്ത്യൻ യൂണിയൻ മുസ്ലിം ലീഗിന്റെ ജനറൽ സെക്രട്ടറി DK അനീഫ സാഹിബ് ഒരു ക്ഷണക്കത്ത് കൊടുക്കത്തിലേക്ക് ആവേശത്തോടു കൂടി ഈ മുസ്ലിം ലീഗ് നേതൃത്വം കൊടുക്കുന്ന ഈ സമരത്തിലേക്ക് അവർ ഇന്ത്യ മുന്നണിയുടെ ബഹുമാനപ്പെട്ട നേതാക്കന്മാര് ആവേശത്തോടെ വന്നിട്ടുണ്ട് എങ്കിൽ അത് ഇന്ത്യ എന്ന രാജ്യത്ത് ഈ രാജ്യത്ത് നിലനിർത്തണമെന്നുള്ളതുകൊണ്ട് ഇന്ത്യയുടെ ഭരണഘടന സംരക്ഷിക്കണമെന്നുള്ള ഒരൊറ്റ വികാരത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് എന്നുള്ളത് തന്നെയാണ് ഈ പ്രതിഷേധ സമരം ഇവിടെയും ഇന്ത്യയിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. അതുകൊണ്ട് ഞാൻ ദീർഘിപ്പിക്കുന്നില്ല. ഇനിയും പല പരിപാടികളുണ്ട് എന്നുള്ളത് കൊണ്ട് തന്നെ പ്രിയപ്പെട്ട നേതാക്കന്മാർക്കുണ്ട് എന്നതുകൊണ്ട് തന്നെ ഈ വേദിയിലേക്ക് കടന്നു വന്ന മുസ്ലിം ലീഗിന്റെ ഒരു ക്ഷണം അനുസരിച്ച് ഇതിലേക്ക് കടന്നു വന്ന ദ്രാവിഡ മുന്നേറ്റ കഴകത്തിന്റെയും ഇന്ത്യൻ നാഷണൽ കോൺഗ്രസിന്റെയും അതുപോലെ തന്നെ വിടുതല സുഹൃത്ത് കക്ഷികളുടെയും അതുപോലത്തെ CPM-ന്റെയും CPI-യുടെയും മണിതനയ മക്കൾ കക്ഷിയുടെയും മക്കൾ നീതിമയ്യത്തിന്റെയും SKSF-ന്റെയും മുഴുവൻ നേതാക്കൾക്കും സഹപ്രവർത്തകർക്കും എല്ലാവർക്കും ഒറ്റ വാക്കിൽ 1000 നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊണ്ട് നമ്മുടെ ഈ പ്രതിഷേധ സമര സംഗമം ഇവിടെ അവസാനിച്ചതായി ഞങ്ങൾ അറിയിക്കുന്നു. ജയ് ഹിന്ദ്.